முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். பாஜக கிட்ட இருந்து பின்ன நல்ல விமர்சனங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு நல்ல அரசியலை எதிர்பார்க்க முடிஞ்சா நம்ம தான் முட்டாளி. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்கள ஆபாசமா அவதூறா பேசுறது, கொச்சையா பேசுறது, இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறது, இதுக்கெல்லாம் வித்திட்டவங்களே யாருன்னா திரு சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும் தான். நயினார் நாகேந்திர கண்டிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் கண்டிச்சிடணும். ஏன்னா இவங்க தான் வந்து இந்த அரசியலை இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா கொண்டு போனது இவங்க 2 பேரும் தான். என் வீடே எதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்க வீடு எங்கதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க எந்த வீட்டுல இருப்பீங்கன்னு எங்களுக்கு பிரச்சனை. அவங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க. ஒரு தமிழ் தேசியவாதி எப்படி பேசணும் அப்படின்றது தயவு செஞ்சு ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி, ஒரிஜினல் தமிழ் தேசியவாதி, ஓஜி தமிழ் தேசியவாதிகிட்ட போய் கத்துக்கிட்டு வந்து இங்க கட்சி நடத்துங்க. தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும். யாருக்கிட்ட இருந்து? சீமான் கிட்ட இருந்தும் சாட்டை கிட்ட இருந்தா அந்த தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும். தமிழ் தேசியம்ல சும்மா கண் துடைப்பு. என்னை அவனாவது எடுத்துட்டா அவனையும் அவன் குடும்பத்தையும் அசிங்கசியமா திட்டுறது, அவனை தெலுங்கனோ கன்னடனோ அவனை மலையாளினோ பேசுறதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கோட்பாடும். கொச்சையாவும் அவதூறாவும் ஆபாசமா பேசுறதுக்கு அவார்டு கொடுக்கணும்னா சாட்டை துரைமுருகனுக்கு கொடுக்கலாம். அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. தவறா பேசுறாங்க, தன்னுடைய முதன்மை எதிரி பேசுறாங்கன்னா எப்படி கண்டிக்கணும் ஒரு தலைவர்? அப்போ வந்து பாஜக மீது எதிர்ப்பை விட தாவேகா மீதும் விஜய் மீதும் திருமாவளவன் அவர்களுக்கு வன்மம் இருக்குதா, கோபம் இருக்குதா? எந்த சூழ்நிலையிலும் விஜய் அவர்களை ஆதரிச்சிடக்கூடாதுன்னு திருமாவளவன் தெளிவா இருக்கிறாரா அப்படின்றது புரியல. அப்படி அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நயினார் நாகேந்திரா அவர் என்ன கண்டிச்சுட்டா, ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் என்ன கண்டிச்சிருவாருன்னு நினைச்சு பயத்துல அவரு அது தெரியல, விலங்கல, புரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ என்னமோ தெரியல. ஒரு தவறான கருத்தை கண்டிக்கிற அளவு கூட தைரியம் இல்லையா திருமாவளவன் அவர்களுக்கு? பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஆபாசமான அருவருத்தக்க ஒரு கருத்தை பேசின ஒரு நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அவர்? சாட்டை துரைமுருகனா அப்படின்னு கேட்பீங்க. அந்த ஆள் தான் டெய்லி ஆபாச கருத்து அவதூறு கருப்பாக பேசிட்டு இருக்காரு. ஒரு ஆள் ரொம்ப நாளாக வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தார். சரி பேசாமல் இருப்பாரே, இவர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார் போல இருக்கு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்துருக்குறோம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து சமீப காலமாக வந்து யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. அதோட கண்டென்ட் என்னன்னா, அந்த ஹீரோ வாயை திறந்து பேசினாலே கெட்ட வார்த்தை தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு நோய் இவருக்கு இருக்கும் போல இருக்கு. அதனால தான் இப்போ நாளே அமைதியா இருந்திருக்கிறாரு. அப்படி வாயை தொடர்ந்து அவ்வப்போது தான் வந்து பிரஸ் மீட்டை கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும் போதும் ஆபாசமான அருவருத்தக்க ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தான் அந்த அருவருத்தக்க கருத்தை சொன்ன நபர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். திரிஷா வீட்டை விட்டு விஜய் அவர்கள் வெளியே வரணும், அதுக்கப்புறம் பேசட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க பர்சனல் அட்டாக்கா வந்து திரு நயினார் நாகேந்திரன் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் மீது வைப்பதற்கு 1000 விமர்சனங்கள், ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக பல கருத்துக்கள் அவருக்கு இருக்கலாம், வச்சிருக்கலாம். ஒரு அரசியல் ரீதியான எல்லா கருத்துக்களும் இங்கே ஏற்கத்தக்கது தான். என்ன வேணா நீங்க பேசலாம், என்ன வேணா அரசியல் ரீதியாக கேள்வி கேட்கலாம், கட்சியை வந்து அவர் வந்து பலமா வைக்கல அப்படி இப்படின்னு என்ன வந்து விமர்சனம் வச்சா கூட எல்லாமே ஏற்கக்கூடியது. அதற்கும் நம்ம எதிர்கருத்து சொல்லுவோம், அது வேற. ஆனா இதை பற்றிலாம் வந்து பேசினாலே நம்ம வீடியோக்களை வந்து 18+ போடணும். அந்த மாதிரின ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். திரிஷா போயிட்ட விட்டு தான் விஜய் அவர்கள் வெளியே வரணும்னா இந்த மாதிரி ஒரு கருத்து எந்த மாநில தலைவரால் பேசுவாங்களா? ஒரு 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சு இது. கேவலமாகவும் அசிங்கமாகவும் மேடையில் ஏறி பேசுவாங்க பார்த்தீங்களா? இந்த 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட பேச்சாளர்கள் திமுகவில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா போன்ற பேச்சாளர்கள்லாம் எவ்வளோ ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க நபையில் பேசுவாங்க, கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. போஸ் வெங்கட்ட மாதிரி ஆட்கள்லாம் மதவாதத்தை தூண்டுற மாதிரி பேசுவாங்க. விஜய் அவர்களை திரு ஜோசப், விஜய் 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 ஜோசப் ஜோசப்னு அழுத்தி அவர் மதத்தை குறிப்பிட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா? 5ஆம் கட்ட 6ஆம் கட்ட பேச்சாளர்கள். அதே மாதிரி ஒரு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார். பாஜக பற்றி நமக்கு நல்லா தெரியும். இவங்க இந்த மாதிரி தான் வந்து மட்டமாக கேவலமான கருத்துக்களை வந்து அசிங்கமான கருத்துக்களை இவங்க சொல்கிற ஆட்கள் தான். இதில் நமக்கு எதுவும் பெருசாக ஆச்சரியம் இல்லை. இப்போ இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா இது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது. இந்த கருத்தை வந்து இவர் சொன்னதுக்கு திருமாவளவன்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து திரிஷாவை பற்றியும் விஜய் பற்றியும் பர்சனலாக வந்து அவதூறா தப்பாக பேசியிருக்காரு அப்படின்றதுக்கு திருமாவளவன் அவர் பேசுறது தப்பான வார்த்தை தானே, என்ன சொல்லணும்? இவர் பேசுறது தப்புங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லணும். இது அரசியல் அநாகரிகம், இது அரசியலுக்கு இழுக்கு, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டிக்கணுமா இல்லையா? இல்லை அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு புரியல, எனக்கு விளங்கலை.
எனக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. மற்ற லாங்குவேஜ் கன்னட மொழியில் இந்தி மொழியில் எதனா பேசுனார், தமிழ் மொழியில் தான் பேசுகிறார் அவர் தெளிவாக. அவதூறான கருத்து, கொச்சையான ஒரு கருத்தை அவர் பதிவிடுறாருன்னா இந்த கருத்து தவறுங்க அப்படின்னு யார் சொல்லணும்? பாஜகவை மூச்சுக்கு 300 தடவை எதிர்க்கின்ற திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லணும். ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கின்ற மதவாத சனாதன கட்சியை எதிர்க்கின்ற பாஜகவை முதன்மை எதிரியாக வச்சிருக்கிற விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசுனது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்ட்டு அந்த இடத்துல தன்னுடைய கடுமையான கண்டனங்களை திருமாவளவன் தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியலை, எனக்கு தெரியலைன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? என்னுடைய முதன்மை எதிரி பாஜக இல்லை விஜய்ன்னு திருமாவளவன் சொல்றாரா? இல்லை, எனக்கு புரியல. ஒரு தலைவரை பற்றி பர்சனலாக தவறாக பேசுகிறாங்க, தன்னுடைய முதன்மை எதிரி பேசுகிறாங்கன்னா எப்படி கண்டிக்கணும் ஒரு தலைவர்? அப்போ பாஜக மீது எதிர்ப்பை விட தாவேகா மீதும் விஜய் மீதும் திருமாவளவன் அவர்களுக்கு வன்மம் இருக்குதா, கோபம் இருக்குதா? எந்த சூழ்நிலையிலும் விஜய் அவர்களை ஆதரிச்சிடக்கூடாதுன்னு திருமாவளவன் தெளிவாக இருக்கிறாரா அப்படின்றது புரியல. அப்படி அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நயினார் நாகேந்திரா அவர் என்ன கண்டிச்சிட்டா, ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் எதனா கண்டிச்சிருவார்னு நினச்சி பயத்தில் அவர் அது தெரியல, விலங்கலை, புரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ என்னமோ தெரியல. திருமாவளவனுக்கு தைரியம் இருக்குதா இல்லையா? பாஜகவில் இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு தைரியம் இருக்குது. பாஜக வானதி சீனிவாசன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது, ஏன் அப்படி பேசினாரு அப்படின்னு தெரியலன்னு கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த தைரியம் கூட திருமாவளவனுக்கு இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் இந்த மனுஷன் எப்படி இருந்தார் தெரியுமா? அப்போ பீக்கில் இருந்த கலைஞரையும் ஜெயலலிதாவையும் எடுத்த மனுஷன். அங்கே ஈழத்தில் போர் நடக்கும்போது பிரபாகரனுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணவங்க. ஜாதி கலவரங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கும்போது ஜாதிக்கு எதிரான பேச்சுக்களை பேசின மனுஷன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ பீக்கில் இருந்தார், இன்னைக்கு எவ்வளோ வீக்கில் இருக்காருன்னு பார்த்தீங்களா? ஒரு தவறான கருத்தை கண்டிக்கிற அளவு கூட தைரியம் இல்லையா திருமாவளவன் அவர்களுக்கு? இது ஒரு நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்து முழுதும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை துரைமுருகன் விஜய் எப்படியெல்லாம் விமர்சிக்கலான்ட்டு அது சொல்றாரு. இது கண்டிக்கத்தக்கது மட்டும் சொல்லிட்டு விஜய் எப்படியெல்லாம் விமர்சிக்கலான்னு கேவலமாக பர்சனல் அட்டாக் விஜய் மீது என்னைக்காவது வச்சிருக்கேனா, பேசியிருக்கேனா அப்படிங்கிறாருல. ஐயோ, சீமானுக்கும் சாட்டைக்கும் ஒருத்தனை பர்சனல் அட்டாக் பண்ணுறதான் வேலையே, தொழிலே அதுதான். அந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த நோக்கமே என்ன தெரியுமா? எவன் தன்னை எதிர்த்து அரசியல் பண்ணுறானோ, எவன் தனக்கு மேலே வரானோ அவன் அசிங்கமாகவும் அவதூறாகவும் பர்சனல் அட்டாக் பண்ணுறது தான் இந்த கட்சியோட வேலையே, கொள்கையே. தமிழ் தேசியம்ல சும்மா கண் துடைப்பு. என்னை அவனாவது எடுத்துட்டா அவனையும் அவன் குடும்பத்தையும் அசிங்கசியமாக திட்டுறது, அவனை தெலுங்கனோ கன்னடனோ அவனை மலையாளினோ பேசுகிறது தான் இந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கோட்பாடும். தமிழ் தேசிய கொள்கை சிறந்த கொள்கை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. நான் சொல்கிறேன், தமிழ் தேசியவாதி என் மேலே கோவப்படாதீங்க. ஆனால் தமிழ் தேசியத்துக்கும் இவங்க 2 பேருக்கும், யார் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் அசிங்கமாக பேசுறது, கேவலமாக பேசுறது, கொச்சையாக பேசுறது, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் ஒட்டி ஓராடுறதா இவங்க 2 பேருடைய வேலை. கலைஞரை பற்றி பேசாத பேச்சா, அன்றைக்கி கலைஞர் வீட்டில் உட்காந்து டீ காப்பி சாப்பிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வராங்க. அஜித் அவர்களை பேசாத பேச்சா, மேடையில் ஏறி அவனே இவனே ஒரு அஜித் ஒரு மலையாளி அப்படின்னு கத்துறது, ரஜினிகாந்தையும் அவர் கேவலமாக பச்சையாக பேசுறது, கொச்சையாக பேசுறது, கலைஞரை பேசுறது, ஜெயலலிதாவை பேசுறது, அடுத்து இப்போ விஜய் எவ்வளோ மட்டமாக எவ்வளோ கேவலமாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இவங்க ஒரு தவறான கருத்துக்களை கண்டிக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் கொடுமை. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ சாட்டை மாதிரி ஆட்கள்லாம் இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. எப்படிடா இவனுங்க ட்ரெண்டிங்காக இருக்கானுங்கன்னு பார்த்தா, திரு விஜய் அவர்களை அவதூறாக பேசியும் ஆபாசமாக பேசியும் கேவலமாகவும் கொச்சையாகவும் பேசி தான் இவனுங்க ட்ரெண்டிங்கில் இருக்கிறானுங்க. யாருக்குமே நம்மளை தெரிய மாட்டேங்குது. நம்ம நெகட்டிவாவது ட்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு இவனுங்களை சாட்டையை ரோல் மாடாக வச்சு தான் நயினார் நாகேந்திரன் இப்படி அவதூறாக பேசியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னார், தமிழ்நாடு தான் என்னோட வீடு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறான், எந்த வீட்டில் இருப்பீங்கன்றதுலாம் இல்லை, 2 வீட்டில் எந்த வீட்டில் இருப்பீங்கன்றதே. இப்போ என்ன சொல்றாரு, என் வீடே எதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்க வீடு எங்கதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எந்த வீட்டில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு பிரச்சனையே. இது பர்சனல் அட்டாக் கிடையாதா? கேட்டால் நான் பர்சனல் அட்டாக்கே பண்ண மாட்டேன்னு சாலை துரைமுருகன் சொல்றாரு. இது பர்சனல் அட்டாக் கிடையாதா? அரசியல்ல கொச்சையாகவும் அவதூறாகவும் ஆபாசமாக பேசுறதுக்கு அவார்டு கொடுக்கணும்னா சாட்டை துரைமுருகனுக்கு கொடுக்கலாம். விஜய் மீது பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு டெய்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சாட்டை துரைமுருகன். விஜய் அவர்களை விமர்சிக்கிறது மூலமா கொள்ள லாபத்தை பார்த்துட்டு இருக்காரு திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். தன் கட்சியை மறந்துட்டாரு,
கொள்கையை மறந்துட்டாரு, தலைவர் சீமானை மறந்துட்டாரு, பிரபாகரனை மறந்துட்டாரு, விஜயை விமர்சிச்சு வயிறு வளர்க்குற சோறு தின்றது கூட மறந்துட்டாரு. ஆனா விஜயை விமர்சிக்கிறதுல மட்டும் தெளிவா இருக்கிறாரு. பிரபாகரன் சொன்னாரா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு இளைஞனையோ ஒரு புதுசா இப்ப அரசியல் ஆர்வமிக்க இளைஞர்களையோ ஆபாசமா பேசு, கொச்சையா பேசு, தற்கூரின்ற முத்திர குத்துன்னு யாரு பிரபாகரன் சொல்லியிருக்காரா? இல்ல தமிழ் தேசியவாதிகள் யாருன்னா அப்படி சொல்லியிருக்காங்களா? யாரும் அப்படி சொல்லல. இவனுங்களுக்கு என்ன கோபம்னா, இத்தனை வருஷமா இவனுங்க வந்து கட்டி வச்சிருந்த கோட்டை, கனவு கோட்டைய ஒரு செகண்ட்ல ஒருத்தர் உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு வந்து கோவம். 15 வருஷமா உனக்கு டைம் இருந்ததுல, அப்பெல்லாம் நீ வந்து இந்த இளைஞர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ அரசியல் சொல்லித்தராம இப்போ வந்து தற்குறி கூட்டம்னு சொல்றியே. அப்ப இவ்வளவு நாளா இந்த கூட்டத்தை அரசியல் மையப்பட்டதாத 15 வருஷமா நீ அரசியல் பண்ண, நீதான்டா பெரிய தற்குறி, நீதான் பெரிய தற்குறி. இவங்களை ஒரு பெரிய கூட்டத்தை தற்குறி கூட்டம்னு சொல்றல, அப்ப 15 வருஷமா இளைஞர்களை இளைஞர்களை இவ்வளோ பெரிய அரசியல் மயப்படாத கூட்டத்தை அரசியல்ல வந்து சொல்லி கொடுக்காத நீதான் தற்குறி. நீ அந்த கூட்டத்தை வந்து தாவேகா கூட்டத்தை தற்குறின்னு சொல்லக்கூடாது. தமிழ் தேசியம்ன்ற ஒரு அடிப்படையா தமிழ்நாட்டுடைய அடிப்படை கொள்கையை வச்சிருக்கிற திரு சீமான் அவர்களும் அது கொள்கை செல்லர்கள் சாட்டை துரைமுருகனும் கிட்ட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கலை. அவ்வளோ பெரிய கொள்கையை வச்சுக்கிட்டு நீ கொள்கையை வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ கொள்கைப்படி நீ செயல்படுறியான்னு கேட்டால் ஒரு கொள்கைப்படி கூட நீ செயல்படுற. அப்போ நீலாம் எதுக்கு கொள்கையை பற்றி பேசுகிற? எங்கன்னா OLXல உன்னோட கொள்கையை செகண்ட்ஸில் வித்துட்டு நீ வேற எதுனா கட்சிக்கு போய் சேர்ந்துரு தயவு செஞ்சு. நல்ல தமிழ் தேசியவாதிகள், உண்மையிலே தமிழ் பற்று உள்ள மக்கள் அந்த கொள்கையை போற்றி பாதுகாத்து ஒரு நல்ல தமிழ் தேசியத்தை அவங்க நடத்தட்டும். உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும். யார்கிட்ட இருந்து? சீமானு கிட்ட இருந்தும் சாட்டை கிட்ட இருந்தா இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும். அரசியல் இவ்வளோ அநாகரிகமா போனதுக்கு காரணம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற 4ஆம் தர பேச்சாளர்கள், இந்த சாட்டை துரைமுருகன், சீமான் போன்ற வன்ம பேச்சாளர்கள் தான் அரசியல் இன்னைக்கு வந்து இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு யார் அரசியலை பேசுறான்னா, இப்போ காலேஜ் படிக்கிற குழந்தைங்க பசங்க, அப்புறம் இளம் பெண்கள், பொதுமக்கள், வயதான மூதாட்டிகள் எல்லாருமே அரசியல் பேசுறாங்க. காரணம் என்னுடைய அண்ணன் வருகை, என்னுடைய பையன் வருகை, என்னுடைய தம்பி வருகை, என்னுடைய அண்ணன் வருகை அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தலைவன் வருகை, விஜய் வருகை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மக்கள் அரசியல் பேசுறாங்க. அவங்களுக்குலாம் தற்குறின்ற ஒரு முத்திரை குத்துறது, அவங்கள ஆபாசமா அவதூறா பேசுறது, கொச்சையா பேசுறது, இவ்வளோ கீழ்த்தரமா பேசுறது, இதுக்கெல்லாம் வித்திட்டவங்களே யாருன்னா திரு சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும் தான். நயினார் நாகேந்திர கண்டிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் கண்டிச்சிடணும். ஏன்னா இவங்க தான் வந்து இவ்வளோ அரசியலை இவ்வளோ கேவலமாக கீழ்த்தனமாக கொண்டு போனது இவங்க 2 பேரும் தான். இப்போ நயினார் நாகேந்திரத்துக்கு வருவோமே, பாஜக கிட்டேருந்து பின்ன நல்ல விமர்சனங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும், ஒரு நல்ல அரசியலை எதிர்பார்க்க முடிஞ்சா நம்ம தான் முட்டாளி. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதில் நமக்கு எதுவும் பெரிய மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை கண்டிக்கிற இடத்துல கூட நம்ம நேசித்த சில தலைவர்கள் இல்லைன்றது தான் நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயமே. நயினார் நாகேந்திரனுக்கோ சாட்டை துரைமுருகனுக்கோ இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற தரம் கெட்ட பேச்சாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பர்சனலாக போய் அட்டாக் பண்ணணும்னா பயங்கரமாக பேசுவாங்க. இளம் கன்றுகள் பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் இங்கே தாவேக்கால இருக்கிற இளம் பசங்க வச்சு கிளின்னு பர்சனல் அட்டாக் ஒருத்தனுக்கும் பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போலோட்டிய வஉசி சிதம்பரனார் வரலாறு தெரியுமா? சேல சோழ பாண்டியருக்கு வரலாறு தெரியுமா? தமிழ் தலைவர்களுடைய வரலாறு தெரியுமா? பாரதியோட வரலாறு தெரியுமா? பழனி பாபா வரலாறு தெரியுமா? ஏண்டா எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும்டா, எல்லா வரலாறும் சூப்பரான வரலாறு தான். உங்க அண்ணன் வரலாறு தெரியுமா? ஆமக்கரி வரலாறு தெரியுமா? கருக்கழிப்பு வரலாறு தெரியுமா? ஆபாச பேச்சு, மாற்றி பேசுற பேச்சு, பொய் புழுகிற பேச்சு, இந்த உங்க அண்ணன் வரலாறு தெரியுமா? ஒரே செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தலைவர் மாற்றி பேசுற வரலாறு தெரியுமா? உங்க அண்ணன் வரலாறு தெரியுமா? சாட்டை துரைமுருகன் வரலாறு தெரியுமா? அப்ப அடுத்த வரலாறை வச்சு கட்சி நடத்துற கூட்டம் தானே உங்க கூட்டம். அப்ப உங்க கட்சிக்கு, உங்க தலைமைக்குன்னு, உங்க தலைவருக்குன்னு, உங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குதா? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்குதானா? ஒன்றும் கிடையாது. அடுத்த வரலாறை புகழ்ந்துக்கிட்டு அந்த வரலாற்றில் வந்து குளிர்காயிற ஒரு கூட்டம் தான் நீங்கள் வந்து அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்லாம் நீங்கள் பேசவே கூடாது. அவர் எந்த வீட்டில் இருப்பாருன்னு தெரியல, அந்த மாதிரி பர்சனல் அட்டாக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணாத மாதிரி நயினார் நாகேந்திரன் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க ஒரு தமிழ் தேசியவாதி எப்படி பேசணும் அப்படின்றது. தயவு செஞ்சு ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி, ஒரிஜினல் தமிழ் தேசியவாதி, ஓஜி தமிழ் தேசியவாதிகிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்து இங்கே கட்சி நடத்துங்க. ஒரு தாவேகாவில் ஒரு 5 வயசு குழந்தை கூட அறிவார்ந்த அரசியல் பேசுது. இவனுங்கெல்லாம் 5 அறிவு ஜீவன் மாதிரி கூட அரசியல் பேச மாட்டேங்கிறானுங்க. ஒரு அறிவை கழட்டி வச்சா 5 அறிவில் என்ன அரசியல் பேசுவாங்களோ அந்த அரசியல் கூட பேச மாட்டேங்கிறானுங்க. அதை விட கீழ்த்தரமான அரசியலை, அவதூறு அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திரு நயினார் நாகேந்திரனுக்கோ சாட்டை துரைமுருகனுக்கோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ போன்ற தரம் கெட்ட பேச்சாளர்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் அவர்களோ
தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, யார் கூட இருக்காரு, எதுக்காக இருக்காரு, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சொந்த வாழ்க்கை. அது சாட்டை துரைமுருகனை பற்றியோ, சீமானை பற்றியோ, நயினார் நாகேந்திரனை பற்றியோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றியோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பற்றியோ, எடப்பாடியை பற்றியோ, அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றுறதுக்கு இங்கே பேசுகிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அரசியல் செயல்பாடு என்ன, அரசியல் வழி என்ன, இதை பற்றி விமர்சிக்கிறது தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பேசுகிறது அறிவு கெட்டத்தனம், முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நாகரிகமாக பேசுங்க, அரசியலை பேசுங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் அது அவருடைய சுதந்திரம், அது அவருடைய ஃப்ரீடம். அதை பற்றி நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஒரு தலைவராக அவர் கொள்கை ரீதியாக அந்த கட்சியை எப்படி கொண்டு போகிறாரு, மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்கிறாரு, என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாரு, எப்படி ஒரு கட்சியை வழி நடத்துறாரு, எப்படி அந்த தலைவர் இருக்கிறாருன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்க பர்சனல் வாழ்க்கையை பற்றி பார்க்கணும்னா சீமானெல்லாம் இங்கே ஆட்டத்திலே சேர்க்கக்கூடாது, சாட்டை துரைமுருகனா இங்கே ஆட்டத்திலே சேர்க்கக்கூடாது, ஒரு மனிதனாவே பார்க்கக்கூடாது. அப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டா அவருக்கும் தான் 3 மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம விமர்சிக்கவே கூடாது. கலைஞருடைய அரசியலை விமர்சிக்கலாம், அவரோட சொந்த வாழ்க்கையை நம்ம எக்காரணத்தை கொண்டு விமர்சிக்கக்கூடாது. அது அவருடைய பர்சனல். அந்த அறிவு கூட இல்லாத ஒரு மாநில தலைவர் பொறுப்பை இவருக்கு யார் கொடுத்தான்னு தெரியல. தயவு செய்து ஒரு 6 அறிவு உள்ள மனிதன் மாதிரி செயல்படுங்க, மிருகம் மாதிரி செயல்படாதீங்க, ஒரு அரசியல் தலைவர் மாதிரி செயல்படுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான கருத்துக்களை பதிவிடாதீங்க. ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை வந்து கோவப்படுத்தவும் ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நேர்மையான அரசியலை பண்ணுங்க. கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும். இல்லை நம்ம அண்ணன் திருமாவளவன் மாதிரி தெரியலை புரியலை அப்படியா அப்படின்னு கேட்டு அதை வந்து சமாளிச்சுட்டு ஓடிடணும். அதை விட்டு அவதூறை பரப்புறது, ஒரு பெண்ணை வந்து இழுத்து கொச்சையாக பேசி அவர்களுடைய மனதை வந்து புண்படுத்துறது மட்டும் இல்லாமல் அநாகரிகமான பேச்சுகளை பேசுவது அரசியல்ன்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நயினார் நாகேந்திரனுடைய இந்த பேச்சையை பீஸ் சேனல்லேருந்து கடுமையாக கண்டிக்கிறோம். தயவு செய்து பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.